எடப்பாடி பழனிசாமியின் நிலைமை பரிதாபத்திற்கு உரியதாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் எந்த கட்சியும் தன்னை அரவணைத்துக் கொள்வதற்கோ தன்னிடம் கூட்டணிக்கு வருவதற்கோ தயாராக இல்லாத நிலையில் தான் 2 தேர்தலை சந்தித்தது மட்டுமல்லாமல் அதில் படுதோல்வியும் சந்தித்தார். குறிப்பாக தன்னுடன் இருக்கும் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் ஏமாற்றுவதையே பிரதான நோக்கமாக கொண்டுதான் அவர் இயங்கி வருகிறார். கூட்டணி முயற்சி என்பது எந்த வகையிலும் பலனளிக்காது என்று பழனிசாமிக்கு நன்றாகவே தெரியும். இருந்தாலும் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் வலுவான கூட்டணியை நாம் அமைக்கப் போகிறோம், நம்முடைய தலைமையில் 2026 ஆட்சி அமையும், ஆட்சி மாற்றம் உறுதி என்று பேசி வருகிறார். அவருக்கே தெரியும் அவரை நம்பி உதிரி கட்சி கூட வரமாட்டார்கள் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் அதிமுக தொண்டர்களை ஏமாற்றுவதையே வழக்கமாக கொண்டு வருகிறார். இப்படி செய்தால் தன்னை காலத்திற்கும் பொதுச் செயலாளராக வைத்து கொள்ளலாம் என்கிற ஒரு பொய் கணக்கு அவரிடத்தில் இருக்கிறது. மற்றொன்று, அதிமுக தொண்டர்கள் இவர் சரியான தலைமைதான் என்றும், புரட்சித் தலைவர் அவர்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு இந்த தலைமைக்கு சரியான நபர் தாம்தாம் என்பதை தொண்டர்களிடத்தில் காட்டிக்கொள்வதற்காக நிறைய முயற்சிகளை மேற்கொண்டு அதில் தோல்வியுற்று இப்பொழுது கூட்டணி விவகாரத்திலும் தான் ஒரு தகுதியற்ற தலைமை என்று நிரூபணம் செய்துள்ளார்.